சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் அதிரடியாக நடத்தி வரும் வாகன சோதனையில் கத்தையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 22,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆரணியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றிற்கு கொண்டு செல்லப்படும் இந்த பணத்திற்கு ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் சுய உதவிக் குழுக்களின் உறுப்பினர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த 11,59,000 ரூபாய் மற்றும் ஏராளமான பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே உள்ள திவான்சாபுத்தூர் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மீன்களை ஏற்றிச் சென்ற வேனில் 9,12,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை தேர்தல் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்வட்ட சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் பாணி என்பவரிடம் இருந்து 5,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஓசூரில் இதுவரை உரிய ஆவணங்கள் இல்லாத 80 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 97 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த 47 நபர்களில் 70 லட்சம் ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டது என மாவட்ட தேர்தல் அதிகாரி சங்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி கொள்ளிடம் பாலம் அருகே ஸ்ரீரங்கம் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 45 கிலோ வெள்ளி கொலுசுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மும்முனி புறவழி சாலையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 3,50,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செல்போன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய கொண்டு செல்லப்பட்ட இந்த செல்போன்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சில்பாடி பிரிவு அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 56 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரள எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி அடுத்த குத்தாலத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரு மாநில எல்லையில் சோதனைச் சாவடிகளை பலப்படுத்துவது, கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளின் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்வதை கண்டித்து 25ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் தங்களது கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சேலம் நகர அனைத்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் தங்களது நடவடிக்கை கைவிடாவிட்டால் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.